जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारக புத குரு சுக்கிர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆணி மாத ராசி பலன்கள் 15/6/2025 முதல் 16/7/2025 வரை எப்படி இருக்கும். ஆணி மாதம் 1ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 32ஆம் தேதி வரை, இந்த மாதத்தில் 32 தேதி வரையில் இருக்குது. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆணி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம், எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கணக்குகள் இருக்குது. அப்படி அந்த கணக்குகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆணி மாதத்தில் வந்து நம்ம இந்த வீடு கொடுத்தனம் போகிறது, சில முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, ஆணி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆணி அமாவாசை திருக்காஞ்சி, பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காஞ்சி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, அது எனக்கு ஒரு பாதியில் நிற்கிறது, எனக்கு கல்யாணம் கிட்ட வந்து தடங்கள் ஆகிடுது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு கிட்ட வந்து தடங்கள் ஆகிடுது, என்னால் மேற்கொண்டு அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியல, அது ஒரு தடங்களாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதே போல் எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் கொஞ்சம் நாள் தள்ளி போய் எனக்கு சில மாதங்கள்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர்கள். அதே போல் இந்த பித்ருஸ்தானம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய இந்த திருக்காஞ்சி அப்படின்னு இருக்கிற ஊரில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது. மாலை நேரத்தில், காலையில் நீங்கள் திதி கொடுக்கறது செய்கிறது எதுவும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதே கோவில்லையும் நீங்கள் பண்ணலாம், அல்லது அந்த கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் சாயங்காலத்தில் மோட்ச தீபம் போடுங்க. மோட்ச தீபம் போடுவதனாலே நிறைய நன்மைகளும் அதிலிருந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் நிறையாவே உருவாகும். அதுவும் இந்த ஆணி மாதத்தில் இந்த திருக்காஞ்சி மிகவும் விசேஷமானது. அதற்கு அடுத்ததாக இங்கே இந்த சேனலில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள், நம்ம ஜோதிடத்தில் நிறையா மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள் இப்படி நிறையா சொல்கிறோம். இப்படி சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பழிச்சிரும். இது கரெக்டாக இருக்குது, 100% எனக்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் எனக்கு சரியாக இருக்குது, எனக்கு டைரெக்டாகவே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி பொருந்தி இருக்கும், பாதி வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். இந்த உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்குது, அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதக பலன்கள். இப்போ நான் ஆணி மாத பலன்கள் சொல்கிறேன்னா, ஆணி மாதத்தில் கிரக ரீதியாக எப்படி இருக்குது, எந்த கிரகம் எந்த இடத்துல மாறி இருக்குது. இப்போது வைகாசி மாதத்துலேருந்து ஆணி மாதத்துலன்னா வைகாசிலேருந்து ஆணிக்கு சூரிய பகவான் மாறுறாரு. அப்போ இந்த மிதுனத்தில் யார் யார் இருப்பாங்க, மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும், மிதுனத்தில் குரு இருக்கும், மிதுனத்தில் புதர் பகவானும் இருப்பார். அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இந்த வார பலன்கள் அப்படிங்கிறது. இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் எப்படி இருக்கும், உங்களுடைய ஜாதகப்படி நன்னா இருக்கா, உங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன செய்யணும், எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், ஏன் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லக்னத்திலிருந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தொழிலிருந்து, வேலை வாய்ப்புலேருந்து, திருமண வாழ்க்கையிலிருந்து அத்தனையும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு 100% அப்படியே அது பழிச்சிடும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஜாதகத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது? உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி எப்படி இருக்குது? அதாவது ஆளும் திறமை உள்ள ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி. ஆளும் திறமை உண்டு, ஒரு நிர்வாக திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. உங்களை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா நிறையா நல்லா பண்ணுவீங்க. அதனால தான் உங்களை புத்திசாலித்தனமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. யோசித்து செய்வீங்க, கரெக்டாக செய்வீங்க, அதனால தான் உங்களை புத்திசாலித்தனமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவர்களிடம் நல்ல ஒழுக்கமும் நல்ல ஒரு நடத்தையும் அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் வந்து சில பேரில் இந்த க்ளீன் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் கரெக்டாக இருப்பாங்க, அதெல்லாம் உண்டு. அதே போல் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நேரங்கள், யோகங்கள்லாம் எப்படி இருக்கும், இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் ஜாதகத்தில் எப்படி இருக்கும்? பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனராசி பொறுத்தளவுக்கு இப்போ ராசிக்கு 12 விரயத்தில் சனியும் ராகுவும் ஒன்றா இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்து ஜென்ம ராசிக்கு அடுத்த வருஷம்தான் சனி மாற்றம்.
ஆனாலுமே இவங்களுக்கு விரையாதிபதி விரயம் அதிகமாக இருக்கே தவிர பணம் செலவாகிறது அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கெல்லாம் பணம் செலவாகிறது அப்படிங்கிறது மீனராசிக்கு அதிகமாக உண்டு. மீனராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப பொறுமையும் நிதானத்தையும் இந்த ஆணி மாதத்தில் நிறைய கடைப்பிடிக்கணும். அதாவது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தன்னை அறியாமல் ஏதாவது ஒரு சில விஷயத்தில் மாட்டிப்பாங்க. தன்னை அறியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபுல்ஃபில்னஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, தொழில் சார்ந்த விஷயங்கள் நன்னா இருக்கும், வேலை சார்ந்த விஷயங்கள் நன்னா இருக்கும். வேலையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிறருடைய தலையீடும் பிறருடைய அதிகாரத்தையும் உள்ளே நீங்கள் வரவிடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, ஒரு ஐடியில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களை ஒருத்தர் அதிகாரம் பண்ணுறான், வேணும்னே ஒருத்தர் அதிகாரம் பண்ணுறான், ஒருத்தர் வேணும்னே பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. வேலையில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நீங்கள் வேலையில் நடந்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனைகள், வேலை கூட ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன்னு இந்த கடன் பிரச்சனைகள், மற்ற சில பிரச்சனைகள். ரெண்டாவது, ஆணி மாதத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகரிக்கும். நிறையா மீனராசி பொறுத்தளவுக்கு நிறைய செலவுகள் நிறையா வரும். கொஞ்சம் நெஞ்ச செலவுலாம் அந்த செலவு இருந்துட்டு தான் இருக்கும். ஒன்று போனால் ஒன்று வரும், ஒன்று போனால் ஒன்று வரும், அந்த மாதிரி தான் இருக்குது. அதே போல் திருமணம் நல்லா கூடி வரும், நல்ல சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா விரயம் நிறைய ஆகும், சுப விரயம் நிறையா வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு சீமந்தமாக இருக்கலாம், ஒரு கல்யாணமாக இருக்கலாம், ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நிறைய செலவுகள் உண்டு. கடன் அதிகமாக இருக்குது, ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அது பார்த்திங்கன்னா கோவிலில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அது எந்த துறையில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அந்த கடன் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அதே போல் மாணவிகள் நல்லா படிப்பாங்க, கவுன்சிலிங்லாம் போயிட்டு வாங்க, நல்லா முறையாக தேர்ந்தெடுங்க படிப்பெல்லாம். கடை வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய சில தன்மைகள் எல்லாமே உண்டு. அதே போல் மீனராசி பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. தாயார் உடல்நிலை பாதிப்பு, தாயாருக்கு மருத்துவ செலவுகள், தாயாருக்கு பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் செக்கப் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது நல்லது தான், அதனால தப்பு கிடையாது. இப்போல்லாம் ஜென்ரல் செக்கப்பில் நிறைய ஆஃபர்லாம் போடுறாங்க. தயவுசெய்து மீனராசிக்காரங்க போய் உங்களோட உடல்நிலையை பார்த்து நீங்கள் என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் அம்மாவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மீனராசின்னு சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப படுத்தலாக இருக்கும். ஸோ உங்கள் அம்மாவுக்கு நேரம் நல்லா இருக்கா, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணினா நல்லாயிருக்குங்கிறத அம்மாவுக்கு கொஞ்சம் தயவு செய்து அவங்கள கொஞ்சம் நல்லா பாருங்கள். அடுத்ததாக மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளில் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன்னு சொல்லி போய் வேறு எதுலையாவது போய் மாட்டிக்காதீங்க. வண்டி வாகனங்களை கவனமாக போங்க, கவனமாக வாங்க. நல்ல பேர் எடுங்க. நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நாள் ஆகும். நல்ல பேர் எடுங்க, ஆஃபீஸில் நல்ல பேர் எடுங்க. ஒரு ஆக்டிவாக இருங்க. ஒரு ஆக்டிவாக என்ன செய்யணும்னு நல்ல ஒரு இதோட புது தெம்போடு வேலை செய்யுங்க. அதாவது என்னத்தை பொழுது விடிஞ்சு என்னத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் காலையில் என்னத்தை வேலைக்கு போய் நான் சம்பாரிச்சு நான் குடும்பத்தை பார்த்து அப்படின்னு நீ கிளம்பும்போதே இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நெகட்டிவோடு நீ கிளம்புனேன்னு அந்த நாள் ஃபுல்லாக உனக்கு சரியாக வராது. அதனால் வேலைக்கு போறியா, ஒரு வேலையை பிடிச்சி செய்யுங்க, ஒரு வேலையை சந்தோஷமாக ஏற்று செய்யுங்க. மற்றவங்கள குறை சொல்லாத அளவுக்கு, மற்றவங்க உங்களை குறை சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு உங்கள் வேலைகள் சிறப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். உங்கள் வேலையில் நிறையா போட்டி பொறாமை பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. இன்றைக்கும் ஐடியில் இருக்கிறவங்க, மற்ற துறையில் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாம் இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமே, இன்னும் நல்லா இதாக இருக்கலாமே அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி ஐடியில் வேலை பார்க்குறவங்க கூட இன்றைக்கி மொழி பிதுங்கி தான் போய் இருக்காங்க. எந்த நேரத்தில் நமக்கு வேலை போயிடுமோ, அடுத்தது என்ன ஆகுமோ, அடுத்து என்ன செய்ய போகிறோமோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சில பேருக்கு பூர்வீக தொழில்னு இருக்கும், அதுக்கு போயிடுவான். சில பேர் என்ன பண்ணுவோம், படிச்சிருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? சில பேர் நல்ல எம்பிஏ படிச்சிருப்பாங்க, நிறைய ஐடி தொழிலில் நல்ல ஒரு தொழிலில் வேலை பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு மாடு வச்சுட்டு இருப்பான், இல்லைன்னா மாட்டு பண்ணை வச்சுருப்பான், ஆட்டு பண்ணை வச்சுருப்பான், ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பான். அப்போ மீனராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் யோசித்து செய்யுங்க, அவசரம் இல்லாமல் நிதானித்து செய்யுங்க. உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் தூங்க முடியாது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களை அறியாமல் உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும். நிரந்தர அதிர்ஷ்டம் இல்லாமல் ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வர்றது ஜென்ம சனி. அது இன்னும் எவ்வளோ வறுக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது ஜென்ம சனி ஒருத்தனுக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கடந்து போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து அதுக்கு தகுந்த மனநிலையும் அதுக்கு தகுந்த சில விஷயங்களையும் நீங்கள் கொண்டு எடுத்து வச்சுக்கோங்க.
சரிங்களா? அடுத்ததாக நான் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம், ஆலய வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது மீனராசியை பொறுத்தவரை குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும்போது குழந்தைகளுக்கு யாருக்காவது அன்னதானம் வாங்கி கொடுங்க, ஸ்வீட் வாங்கி கொடுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. பெருசாக செய்யலாம், சிறுசாக செய்யுங்க. நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா?